சார்லி சாப்ளின் அவர்கள் உலகில் உள்ள எத்தனையோ கோடி பேரை சிரிக்க வைத்திருக்கிறார். ஆனா அவரோட உண்மையான வாழ்க்கையை பத்தி சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். சார்லி சாப்ளின் வாழ்க்கையில் இருந்த சில கசப்பான உண்மைகள், அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார், எப்படி இறந்தார், அவருடைய சமாதியில் இருந்து அவருடைய இறந்த அந்த உடலை எதுக்காக திருடு போனது, இந்த மாதிரியான மிகவும் சுவாரஸ்யமான செய்திகள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அன்பு நண்பர்களே வணக்கம், நான் உங்கள் MC பிரகாஷ். நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் கண்டிப்பா எனக்கு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சார்லி சாப்ளின் அவர்கள் 1889 ஆண்டு ஏப்ரல் 16 இறந்திருக்கிறார். சார்லி சாப்ளின் அவர்கள் வெறும் காமெடியன் மட்டும் அல்ல, டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர், ஸ்கிரீன் ரைட்டர், மியூசிக் கம்போசர் மற்றும் எடிட்டர், இப்படி அவருக்குள்ள பல பன்முகத்தன்மை வாய்ந்த கலைஞராகத்தான் இருந்திருக்கிறார். சார்லி சாப்ளின் அவர்கள் சினிமா துறைக்கு எப்படி வந்தார்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த காலகட்டத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, நம்மளுடைய தாத்தா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தாத்தா அப்படின்னு சொல்லி பரம்பரையா அவங்க என்ன வேலை செஞ்சாங்களோ அதே வேலையை தான் அவங்களுடைய பிள்ளைங்க செஞ்சுக்கிட்டே வருவாங்க அப்படின்றது பழக்க வழக்கமா இருந்துச்சு இல்லைங்களா? அதே மாதிரி தான் சார்லி சாப்ளின் வாழ்ந்த அவருடைய நாட்டிலும் இருந்திருக்கு. அவருடைய அப்பா அம்மா என்ன வேலை செய்யறாங்களோ அவங்களோட பசங்க கூட அதே வேலையை தான் செய்வாங்க. சார்லி சாப்ளின் கூட அதே வேலையை தான் செஞ்சாரு. சார்லி சாப்ளின் அவருடைய அப்பா பேரு சார்லஸ் சாப்ளின். இவர் ஒரு சிங்கரா தான் இருந்திருக்கிறாரு. இவருடைய அம்மா பேரு ஹென்னா சாப்ளின். இவங்க சார்லஸ் சாப்ளினை திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கூட அதே சிங்கர் வேலையை தான் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு ஆக்ட்ரஸாவும் டான்சராவும் கூட இருந்திருக்கிறாங்க. அதனால இவங்களோட மகனான சார்லி சாப்ளின் கூட ஒரு பிரபலமான ஆக்டரா ஆகணும்னு விரும்பி இருக்கிறாரு. ஆனா அந்த சமயத்துல ஆக்ட்ரஸா இருந்தவங்க அந்த அளவுக்கு பணக்காரங்களா இல்ல. அதனால அவங்களோட பொருளாதார நிலை கொஞ்சம் பின்தங்கி தான் இருந்திருக்கு. இந்த ஒரு காரணத்தால சார்லி சாப்ளின் தன்னுடைய குழந்தை பருவத்திலேயே ரொம்ப கஷ்டப்பட்டார். சார்லி சாப்ளினுக்கு 5 வயசு இருந்தப்போ சில பிரச்சனைகளால அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிருக்கிறாங்க. டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய அப்பா இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழ முடியாம 2வது மனைவியையும் தன்னுடைய அப்பா விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அதனால சார்லி சாப்ளின் தனிமையான நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். ஒரு நாள் கூட அவரால் நிம்மதியா வாழவே முடியல. இந்த சமயத்துலதான் துரதிருஷ்டவசமா சார்லி சாப்ளினுடைய அம்மா ஹென்னா சாப்ளின் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. தனிமையில கஷ்டப்படுறாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறார்கள். இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம், அதாவது சார்லி சாப்ளினின் அம்மாவிற்கு உடம்பு சரியில்லாமல் போன காரணத்தால் அவங்க கூடவே இருந்து பார்த்து கொள்வதற்காக சார்லி சாப்ளினின் அப்பாவிற்கு இருவரும் ஒன்றாக சேர்ந்து இருக்கலாம் என்று கோர்ட் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். பிரிந்து போன இந்த ஒரு சம்பவத்திற்கு பிறகு சார்லி சாப்ளினின் அப்பா அம்மா இருவரும் சேர்ந்து வாழ தொடங்குகிறார்கள். இருந்தாலும் கூட சார்லி சாப்ளினின் வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாம தான் இருந்திருக்கிறாரு. ஏன்னா அவருடைய அப்பா ஒரு மிகப்பெரிய பயங்கர குடிகாரராக இருந்திருக்கிறார். நம்முடைய வீட்லயும் யாராவது குடிச்சிட்டு வந்து தினமும் கலாட்டா பண்ணனா எப்படி இருக்கும், அப்படிதான் அவருக்கு இருந்திருக்கிறது. வெளியில சொல்ல முடியாத வழிகள். அப்படியே காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவா கடந்து போயிருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் சார்லி சாப்ளினின் அம்மாவுடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி வந்திருக்கிறது. அதன் பிறகு சார்லி சாப்ளினின் வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கி இருக்கிறது. சார்லி சாப்ளினுக்கு 6 வயசு இருக்கிறப்போ ஒரு நாள் தன்னுடைய அம்மா தியேட்டர்ல பாட்டு பாடிட்டு இருந்திருக்காங்க. அவங்க பாடக்கூடிய பாடல் பிடிக்கலன்னு சொல்லி அந்த சமயத்துல சில ஆடியன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சார்லி சாப்ளினின் அவங்க அம்மா மேல அவங்க கையில கிடைச்ச சில பொருட்களை எல்லாத்தையும் தூக்கி சார்லி சாப்ளினின் அவங்க அம்மாவின் மீது வீசி தாக்கி இருக்கிறாங்க. மேடையிலே நடந்த அந்த சம்பவத்தால் அவமானம் தாங்க முடியாமல் அவருடைய அம்மா அழுதுகிட்டே ஸ்டேஜில இருந்து கீழே இறங்கி போறாங்க. ரொம்ப மனசு உடைஞ்சு போறாங்க. அதே சமயத்துல இந்த சம்பவத்துக்காக மேனேஜ்மெண்ட் அவங்கள பயங்கரமா திட்டவும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னா, அதை பார்த்த எல்லாரும்
எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. 6 வயதான சார்லி சாப்ளின் ஸ்டேஜ்ல ஏறி அவங்க அம்மா பாடிய அதே பாடலை பாட ஆரம்பிச்சாரு. ஒரு சின்ன பையனோட வாயிலிருந்து வந்த குரல் மற்றும் அவர் பாடிய பாடல் அந்த அரங்கில் இருந்த எல்லாரையும் உற்சாகப்படுத்தியது. இது சார்லி சாப்ளின் அவர்களுக்கும் அவருடைய கரியருக்குமே மிகப்பெரிய ஒரு அடித்தளமா அமைஞ்சதுன்னே சொல்லலாம். நாம பெரிய பெரிய ஆட்களை பற்றி பார்க்கும்போது உதாரணத்துக்கு ஜிடி நாயுடு, காமராஜர், சச்சின் டெண்டுல்கர், இப்படி இவங்க எல்லாருமே பெரிய அளவுல படிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் சார்லி சாப்ளினும் தன்னுடைய 13 வயசுல அவருடைய படிப்பை நிறுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அப்படிங்கிறது தான் உண்மை. சார்லி சாப்ளினுக்கு தான் ஒரு சிறந்த நடிகராக மாற வேண்டும் அப்படிங்கிற லட்சியத்தை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சாரு. இதுக்காக ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய சின்ன சின்ன ஸ்டேஜ் ஏறி நிறைய ப்ரோக்ராம் பண்ணி இருக்கிறாரு. அப்படி பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ரோக்ராம் மூலமா வரக்கூடிய அந்த பணம் அவருடைய பொருளாதார நிலையை மாற்ற ரொம்பவும் உதவியா இருந்திருக்கு. காலப்போக்குல இது அவரோட மனசுக்கு பிடிச்ச வேலையாகவும் மாறி போயிருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாம் ஆர்வமா பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி சார்லி சாப்ளின் ஒரு நாள் பண்ண ஸ்டேஜ் ப்ரோக்ராம பார்த்த ஒரு பெரிய டைரக்டர் சார்லி சாப்ளின் நடிப்பை பார்த்து வியந்து போயிருக்கிறார். அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சார்லி சாப்ளினை தனியா மீட் பண்ண அந்த டைரக்டர் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தரப்போவதாக சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதே போல சார்லி சாப்ளினை ஹாமில்டனுக்கு அறிமுகப்படுத்தினார். இதன் மூலமா சாலைக்கு ஏஜ் 5 என்கிற நாடகத்தில் நடிக்க சார்லி சாப்ளினுக்கு வாய்ப்பு கிடைத்தது. நாடகம் அப்படின்னா அதுல கண்டிப்பா ஸ்கிரிப்ட்ஸ் மற்றும் டயலாக் இருக்கும் இல்லைங்களா? ஆனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சார்லி சாப்ளின் பள்ளி படிப்பையே சரியா முடிக்காததால எழுத படிக்கவே தெரியாத சார்லி சாப்ளினுக்கு அந்த நாடகத்தில் கொடுக்கப்பட்ட சில வசனங்கள் அவரால் படிக்க முடியாமல் போயிருக்கு. அதான் அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. ஒரு ஆக்டரால தன்னுடைய டயலாக்ஸ படிக்க முடியாம போனா எப்படி அந்த டயலாக்க பேச முடியும்? ஆனா யாராவது அந்த குறிப்பிட்ட ஸ்கிரிப்ட படிக்கும் போது அதை கவனமா கேட்டு அதை அப்படியே எந்த ஒரு பிழையும் இல்லாம பிசுறு தட்டாமல் அதை அப்படியே பேசுற அளவுக்கு சார்லி சாப்ளின் கிட்ட திறமை இருந்திருக்கு. அதை அப்படியே பேசுற அளவுக்கு சார்லி சாப்ளின் கிட்ட திறமை இருந்துச்சு. அதனால சார்லி சாப்ளின் நடிச்ச அந்த நாடகம் மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் அந்த நாடகத்தை நிறைய பாகங்களா உருவாக்கி சார்லி சாப்ளினை நடிக்க வைத்திருக்கிறார்கள். அப்படி இந்த நாடகத்தின் எல்லா பாகங்களும் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றதால சார்லி சாப்ளினின் பெயர் மெதுமெதுவாக எல்லா இடங்களிலும் பரவ ஆரம்பிச்சது. காலப்போக்கில் சார்லி சாப்ளின் தான் ஒரு மிகப்பெரிய நடிகராக வளர்ச்சி அடைந்தார். ஆனால் இது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறமும் கூட தன்னோட வாழ்க்கையில சந்தோஷம் என்கிறதே இல்லவே இல்லை. துக்கங்கள், கஷ்டங்கள் மற்றும் தனிமை மாதிரியான பிரச்சனைகளை தான் சந்தித்து கொண்டே இருந்திருக்கிறார் சார்லி சாப்ளின் அவர்கள். என்னதான் தனக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் மக்களை சிரிக்க வைக்கிற அந்த காமெடியன் வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாரு சார்லி சாப்ளின் அவர்கள். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எப்படி இவ்வளவு ஜாலியா தனது நடிப்பால மக்களை சந்தோஷப்படுத்தி சிரிக்க வைக்கிறாரு அப்படின்னு இவருடைய நடிப்பை பார்க்கிற எல்லாருமே பயங்கரமா ஆச்சரியப்பட்டு பேச ஆரம்பிச்சாங்க. குறிப்பா உலகப் போர் நடந்துகிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல கூட மக்களை கவலைகளை மறந்து தன்னுடைய நடிப்பின் திறமையால் அனைவரையும் சிரிக்க வச்சவர் சார்லி சாப்ளின் அவர்கள். அந்த சமயத்துல எல்லாருக்குமே சார்லி சாப்ளினுடைய நகைச்சுவை ரொம்ப அவசியமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் போர்ல அவங்களோட குடும்பத்தையும் உறவினர்களையும் இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு உண்மையான ஆக்டர் தன்னுடைய படத்துல சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகள் மற்றும் அரசியலை பத்தி கண்டிப்பா பேசுவான். அதே போல சார்லி சாப்ளினும் நிறைய பிரச்சனைகளை அவருடைய படங்கள் மூலமா மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தாரு. ஒரு முறை சார்லி சாப்ளின் தன்னுடைய படத்துல ஒரு அரசியல் கருத்துக்களை சொன்னாரு. அப்போதிலிருந்தே சார்லி சாப்ளின் ஒரு ரஷ்ய ஏஜென்ட்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அத பொதுமக்கள் மட்டும் சொல்லாம அமெரிக்க அரசாங்கமும் கூட அந்த குற்றச்சாட்டையே முன் வச்சாங்க. 1952 சார்லி சாப்ளின் நடிச்ச லைம்லைட் அப்படிங்கிற படம் வெளியானது. ஆனா அமெரிக்க அரசாங்கம் இந்த படத்தை பேன் பண்ணி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சார்லி சாப்ளின் அவர்கள் லெட்டா குரே, பவுலட் கார்ட்டட் மற்றும் மிட்ரெட் ஹாரிஸ் அப்படிங்கிற 3 அமெரிக்க பெண்களை திருமணம் செஞ்சாரு. இதுக்கப்புறம் சார்லி சாப்ளின் தன்னுடைய பொறுமையை இழந்ததுக்கு அப்புறம் லண்டனுக்கு திரும்ப போனாரு. இப்போ லண்டன்ல வாழ எவ்வளவு செலவாகுமோ அதே மாதிரி அந்த காலகட்டத்திலும் கூட அதை விட மிக அதிகமாக செலவாகுமாம். அங்க வாழ போதுமான பணம் சார்லி சாப்ளின் கிட்ட இல்லாத காரணத்தால இவர் அங்கிருந்து சுவிட்சர்லாந்துக்கு போயிருக்கிறாரு. இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு மற்றும் இந்திரா காந்தி ஆகிய இருவரும் சார்லி சாப்ளினை அங்க வைத்துதான் சந்திச்சிருக்கிறாங்க. சார்லி சாப்ளின் எழுதிய தன்னுடைய பயோகிராபிக்ல மகாத்மா காந்தியின் கொள்கைகள் ரொம்ப பிடிக்கும்னு எழுதியிருந்தாரு. இந்த ஒரு காரணத்தால
சார்லி சாப்ளின் ஒரு முறை பிரிட்டிஷ் பிரதமரான வின்ஸ்டன் சர்ச்சில் சந்தித்த போது தான் எப்படியாவது மகாத்மா காந்தியை சந்திக்கணும்னு கேட்டுக்கொண்டாராம். அதே போல சார்லி சாப்ளின் அவர்கள் மகாத்மா காந்தியையும் சந்திச்சிருக்கிறாரு. சார்லி சாப்ளினின் உயரம் மற்ற மனிதர்களோட ஒப்பிட்டு பார்த்தா அவருடைய உயரம் ரொம்ப குறைவா தான் இருக்குமா. அதாவது இவருடைய உயரம் வெறும் 5.5 அடிதானாம். அது மட்டும் இல்லாம சார்லி சாப்ளின் ரொம்ப ஒல்லியா தான் இருப்பாராம். இருந்தாலும் தன்னுடைய திறமையால எல்லா மக்களையும் சிரிக்க வச்சிருக்கிறாரு. அவரோட சிறந்த நடிப்பை பாராட்டி அவருக்கு நிறைய அவார்ட்ஸ்களும் கொடுத்திருக்கிறார்கள். 1940 வெளியான த கிரேட் டிடெக்டர் படத்துல சார்லி சாப்ளினுக்கு த பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுத்திருக்கிறார்கள். 1952 வெளியான லைஃப் லைட் படத்தின் இசைக்காக ஆஸ்கார் அவார்டு கிடைச்சது. உலகளவு புகழ் பெற்ற சார்லி சாப்ளின் எப்படி இருந்தார் என்பது இன்றும் பல பேருக்கு கேள்வியாகத்தான் இருக்கிறது. 1977 ஆண்டு டிசம்பர் 25 சார்லி சாப்ளினுக்கு தூக்கத்துல பிரெயின் ஸ்ட்ரோக் வந்திருக்கு. அவருக்கு வந்த அந்த பிரெயின் ஸ்ட்ரோக் காரணத்தால அவரால் மறுபடியும் எழுந்திருக்கவே முடியாம போயிருக்கிறாரு. அப்படியே இறந்தும் போயிருக்காருன்னு சொல்றாங்க. இவரோட இறப்பில் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்கிறதாகவும் கடைசி வரைக்கும் அதை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சார்லி சாப்ளின் மரணத்துக்கு அப்புறம் அவரோட உடலை சுவிட்சர்லாந்துல இருக்கிற காசியஸ் சர்வே அப்படிங்கிற கல்லறையில அடக்கம் பண்ணாங்க. ஆனா இது நடந்து வெறும் 2 நாட்கள்ல சார்லி சாப்ளின் கல்லறையை தோண்டி அவரோட பிணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படி எடுத்துட்டு போனவங்க அந்த பிணத்தை திருப்பி தர அவருடைய குடும்பத்துக்கிட்ட மிகப்பெரிய ஒரு தொகையை தர சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது சுமார் 6 லட்சம் வரை கேட்டதாக சொல்லப்படுது. அந்த காலத்திலேயே 6 லட்சம்னா அது இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அதை ஒப்பிட்டு பார்த்தா பல 100 கோடிகளுக்கு சமம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரர்கள் பல போராட்டங்களுக்கு பிறகு அந்த திருடர்களை கண்டுபிடிச்சு சார்லி சாப்ளினின் பிணத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கி சார்லி சாப்ளினின் குடும்பத்தாரிடம் ஒப்படைத்திருக்காங்க. இதுதான் உங்கள நிறைய பேருக்கு தெரியாத சார்லி சாப்ளினின் மர்மமான கதை. இத பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்கள எவ்வளவு பேர் இந்த கதையை இப்பதான் முதல் முறையா நான் கேட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு புது விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்க நான் உதவியா இருந்திருக்கேன்னு நம்புறேன். நண்பர்களே, இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. உங்கள் MC பிரகாஷ்.